அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அம்மாவோட கடைசி ஆசை நிறைவேத்துறதுக்காக ஒரு பையனும் பொண்ணும் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. கடைசியில அவங்க அந்த ஆசையை நிறைவேத்துனாங்களா இல்லையா? அப்படி நிறைவேத்தும் போது நம்மளோட மண்டையே வெடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வச்சு முடிச்ச படம் தான் 2010 வெளியான இன்சென்டிஸ் அப்படின்ற இந்த ஒரு மூவி. இந்த ஒரு கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நம்ம லைஃப்ல நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். ஆனா இந்த ஒரு படம் நீங்க பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸா கண்டிப்பா இருக்கும். இந்த கதையில பொண்ணோட கதைன்னு சொல்லி ஒரு பக்கம் டைம்லைன் போகும். அதே நேரம் அம்மாவோட ஃபிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம்லைன் போகும். இந்த 2 டைம்லைன் மட்டும் கொஞ்சம் குழப்பாம நீங்க பார்த்துக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பிசினஸ் மேனை காட்டுறாங்க. இந்த பிசினஸ் மேன் கிட்ட செக்ரட்டரி ஒர்க்கரா ஒரு லேடி பல வருஷமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் தான் நர்வால் மார்வன். இப்போ அந்த லேடியும் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த ஒரு கடைசி ஆசையை பிள்ளைங்க கிட்ட கூட அவங்க சொல்லிட்டு போகல. இந்த பிசினஸ் மேன் கிட்ட தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப பிள்ளைங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா நம்மளோட அம்மா சாகுறதுக்கு முன்னாடி அந்த கடைசி ஆசையை ஏன் நம்ம கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த பிசினஸ் மேன் சொல்றாரு, இந்த ஆசையை என்கிட்ட சொல்லும் போது நானே அவங்கள தடுத்தேன். நீங்களே இந்த விஷயத்த பிள்ளைங்க கிட்ட சொல்லிருங்கன்னு. ஆனா அவங்க கேட்கவே இல்லை. அவங்கள நான் இத்தனை நாள் ஒரு செக்ரட்டரி ஒர்க்கரா மட்டும் பார்க்கல, என்னோட குடும்பத்துல ஒருத்தரா தான் பார்த்தேன். அதனாலதான் அவங்க சொல்றதுக்கு நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப அந்த 3 ஆசைகளுமே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கதைகள் எல்லாமே அமெரிக்கால தான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நர்வாலோட ஹஸ்பண்ட் பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்குன்னு இருக்கிறது இந்த 2 பிள்ளைங்க மட்டும்தான். இப்ப அந்த 3 ஆசைகள்ல ஆசைய அவர் சொல்றாரு. எனக்குன்னு சொல்லி பெருசா சொல்ற அளவுக்கு சொத்துகள்னு எதுவுமே இல்ல. ஆனா என்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச சொத்துக்களையும் என்னோட 2 பிள்ளைங்களுக்குமே சரிக்கு சமமா நான் எழுதி வைக்கிறேன். இந்த ஒரு ஆசைய எல்லா பேரண்ட்ஸுமே எழுதி வைக்கிறது தான். இப்பதான் 2வது ஆசைய சொல்றாரு. இந்த 2 பிள்ளைங்களுக்குமே 2 லெட்டர் எழுதிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த 2 லெட்டருமே அவங்களே எடுத்து படிக்கக்கூடாது. படிக்கக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்காண்டி இந்த ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தேகமா இருக்கு. அப்பதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஜேனுக்கு ஒரு லெட்டரும் சைமனுக்கு ஒரு லெட்டரும் எழுதிட்டு போயிருக்காங்க. ஜேனுக்கான எழுதின லெட்டரை ஜேனே எடுத்து படிக்க கூடாது. அந்த ஒரு லெட்டரை நர்வாலுக்கு இன்னொரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவங்கள கண்டுபிடிச்சு ஜேன் வந்து இந்த லெட்டரை ஒப்படைக்கணும். இன்னொரு பக்கம் இன்னொரு லெட்டரை சைமனுக்காண்டி எழுதியிருக்காங்க. அந்த ஒரு லெட்டரையும் சைமன் படிக்கவே கூடாது. அவங்களுக்கு இன்னொரு ஹஸ்பண்ட் இருந்தாங்களே, அவங்களுக்கு இன்னொரு பையனும் பிறந்திருக்கான். கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்குமே ஒரு பிரதரும் இருக்கான். அவங்கிட்ட போய் இந்த ஒரு லெட்டரை சைமன் சேர்த்துடணும். ஆனா கடைசி வரையும் இந்த லெட்டரை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2 லெட்டருமே அவங்க படிக்கவே கூடாது. அவங்களோட இன்னொரு ஹஸ்பண்ட் கிட்டயும் கிட்டத்தட்ட அவங்களோட அப்பா கிட்டயும் அவங்களுக்கு இன்னொரு பையனும் இருக்கான், அவங்களோட பிரதரு. அவங்க 2 பேர்கிட்டயுமே அவங்க போய் சேர்த்துடணும். இந்த லெட்டர் அவங்க கடைசி வரை படிக்கவே கூடாது. இந்த லெட்டர் அவங்க சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் 3வதா ஒரு ஆசை இருக்கு. அதுதான் ஒரு லெட்டரு. அந்த ஒரு லெட்டரை ஜீனும் சைமனும் படிக்கணும். ஆனா 2வது ஆசையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி இந்த 3வது ஆசையா இந்த ஒரு லெட்டரை எடுத்து அவங்க 2 பேருமே படிக்கவே கூடாது. இந்த 3 ஆசையை அவங்க நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் என்னைய குழியில புதைச்சு அவங்க ஒரு சமாதியவே கிரியேட் பண்ணி அதில் நர்வால் மார்வன் அப்படின்ற ஒரு பேரையே அவங்க பதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இறந்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா அவங்களோட பையன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். என்னோட அம்மா உயிரோட இருக்கும் போதே இதே மாதிரி தான். அவங்க என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே எனக்கு புரியாது. இப்ப இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அதே தப்பை தான் செய்யறாங்க. எதுக்காக கடைசி நேரத்துல இப்படி ஒரு ஆசையெல்லாம் அவங்க நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஹஸ்பண்ட் இருக்கிறதும் எங்களுக்கு இன்னொரு பிரதர் இருக்கிற விஷயமே இப்பதான் எங்களுக்கு தெரியுது. இதுல நாங்க எங்கன்னு போய் அவங்கள கண்டுபிடிச்சு இந்த ஆசையில நிறைவேற்றுறது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா அவங்களோட பொண்ணு ஜீனுக்கு மட்டும் கொஞ்சம் அம்மா மேல பாசம் இருக்கு. அம்மாக்காண்டி இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த பிசினஸ் மேன் சொல்றாரு, உங்க அம்மா ஒரு செக்ரட்டரி மட்டும் இல்ல, ஒரு பர்சனலாவே ரொம்பவே நல்ல பர்சன். அவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணி தான் ஆகணும். உன்னோட பிரதரை நீ தான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்களே வெளியே வந்ததுக்கு அப்புறமா பிரதர் கேட்கிறாரு, நீ என்ன பண்ண போற, அடுத்த வேலையை பார்த்துட்டு போக போறியா, இல்ல அம்மா இப்படி எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இதுல டைம் வேஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அதை கேட்டுட்டு ஜீன் ரொம்பவே கோவப்படுறாங்க. அம்மாக்கு நம்ம மேல முழு நம்பிக்கை இருந்தனால தான் இப்படி ஒரு விஷயத்த கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு ஆசையை நம்ம நிறைவேற்றினா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாது, நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் ஜீன் இப்படி பேசினாலுமே கூட ஜீனுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல.
எதனாலனா அவங்க அம்மாவுக்கு இன்னொரு ஹஸ்பண்ட் இருக்கிறதும் இவங்களுக்கு இன்னொரு பிரதர் இருக்கிற விஷயமே அவங்களுக்கே இப்பதான் தெரியுது. இதுல எங்கன்னு போய் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஜீன் வந்து ஒரு காலேஜில் ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸருக்கு அசிஸ்டண்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நடந்த விஷயத்த அவங்களோட ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லும் போது அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்லேயே நீ தான் ஒரு பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா நீ எந்த ஒரு சம்மா இருந்தாலும் அதை ஈஸியாகவே சால்வ் பண்ணிடுவ. இதே மாதிரி தான் நீ இந்த ஒரு பிரச்சனையை பார்க்கணும். நீ ஒரு சம்மை சால்வ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை நீ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை நீ தெரிஞ்சுக்கோ. உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ தான் ஜீன் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே டேரஸ் அப்படின்ற ஒரு நாட்டில் தான் இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தாங்க. எங்கள் அப்பா மட்டும் சோல்ஜராக இருந்தார். ஒரு டைமில் எங்கள் அப்பா வாரில் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது மட்டும்தான் எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, உங்கள் அம்மா வேலை பார்த்த அதே யூனிவர்சிட்டிலேயே என்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் உங்கள் அம்மாவை பற்றி கேட்டுப்பாரு, ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கலான்னு சொல்கிறாரு. உடனே ஜேனு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் எப்படியோ கஷ்டப்பட்டு வீடு ஃபுல்லாக அலசி அவங்க அம்மாவோட பழைய ஃபோட்டோ ஒருத்த கண்டுபிடிக்கிறாங்க. எதனாலனா அவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்களோட பழைய ஃபோட்டோ வச்சு கேட்டால் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு ஃபோட்டோ காப்பியை அவங்களோட பிரதரோட ரூம்லேயே வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் பிரதருக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லை, அவர் கண்டுக்கவே மாட்டாரு. இப்ப டேரஸ் அப்படின்ற அந்த ஒரு நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூலையே அவங்க விரைச்சி போய் பார்த்துட்டு இருக்காங்க. எதனாலனா அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அவங்க அம்மாக்கு உடம்பு முடியாம போறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருப்பாங்க. ஒரு நாள் ஜீன் அவங்க அம்மாவும் ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போகும்போது சம்பந்தமே இல்லாம நர்வோல் அசையாம உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி ஜீனை வந்து பக்கத்துல பார்க்கும்போது அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு உடம்பே சரியில்லாம போயிருக்கும். அது நடந்த 2 வாரத்திலேயே அவங்க இறந்து போயிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அந்த டேரஸ் அப்படின்ற அந்த ஒரு நாட்டுக்கு அவங்க தனியாவே கிளம்பி போறாங்க. இந்த இடத்துல தான் நர்வாலோட ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ்பேக்கே நம்ம காட்டுறாங்க. இனிமேல் போக போகிற கதையில் இந்த ஃப்ளாஷ்பேக்கையும் ஜீனோட ஸ்டோரியையும் மாறி மாறி தான் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் பாருங்கள். இப்போ நர்வாலோட ஃப்ளாஷ்பேக்கில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க கொஞ்சம் எங்கே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வாகாப் அப்படின்ற ஒரு பர்சன் அவங்க லவ் பண்ணுறாங்க. அவங்கள லவ் பண்ணி அவங்க 2 பேருமே ஓடி போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நர்வாலோட பிரதர்ஸ் அதை பார்த்துறாங்க. ஏன்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட தங்கச்சியவே இழுத்துட்டு ஓட பாப்பா அப்படின்னு சொல்லி வாகாப்பா அதே இடத்துல சுட்டு கொண்டுறாங்க. நர்வாலையும் கொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட பாட்டியை வந்து அதை தடுத்துடுறாங்க. பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அடி பாவி ஏண்டி இப்படி பண்ண, நம்மளோட குடும்ப மானத்தையே வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அடின்னு அடிக்கிறாங்க. எதனாலனா இந்த ஃப்ளாஷ்பேக்கே 1949 காலகட்டத்தில் தான் நடக்குது. அந்த டைமில் தான் 2ஆம் உலகப் போர் போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த டேரஸ் அப்படின்னு இந்த ஒரு நாட்டில் கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் பயங்கரமாக வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. கிறிஸ்டியன்ஸ் யாருமே முஸ்லீம்ஸை பார்த்தாங்கன்னா அதே இடத்துல கொலை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸை பார்த்தாங்கன்னா அதே இடத்துல கொலை பண்ணிடுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மதச்சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. நர்வால் ஒரு கிறிஸ்டியன் தான். ஆனால் வாகாப் அப்படின்ற ஒருத்தர் கூட ஓடி போக ட்ரை பண்ணாங்களே, அவங்க வந்து ஒரு முஸ்லீமு. ஒரு முஸ்லீம் கூட ஓடி போகணும்னு ட்ரை பண்ணுறியே, உன்னை யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அதே இடத்துல கொலை பண்ணியிருப்பாங்க. ஏன் உன்னோட பிரதர் கூட உன்னை கொலை பண்ணியிருப்பாங்க. நான் தான் அவனை சமாதானமே படுத்தினேன், ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ தான் நர்வால் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனால் என்னதான் அடித்தாலுமே கூட பாட்டிக்கு கொஞ்சோன்னு பேத்தி மேலே பாசமும் இருக்குது. சரி நடந்தது நடந்து போச்சு, நீ எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணு. இன்னும் கொஞ்ச நாளில் உன்னோட குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தள்ளி இருக்கிற உன்னோட அங்கிளோட வீட்டுக்கு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். அங்கே போயிட்டு நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் போதே யாரோ ஒருத்தவங்க லவ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்து நின்றுருக்காங்க. அதுக்கு நர்வாலும் சரின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா குழந்தையும் பிறக்குது. அந்த ஒரு குழந்தை ஒரு முஸ்லீமுக்கு பிறந்ததுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கொலை பண்ணிடுவாங்க. அதனாலேயே பாட்டி வந்து அதோட காலில் ஒரு பச்சை மாதிரி குத்துறாங்க. ஒரு 3 புள்ளி வச்சு ஒரு அடையாளமாக மாற்றிக்கிறாங்க. இதை நல்லா பார்த்துக்கோ, முஸ்லீமுக்கு பிறந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட குழந்தைய கண்டிப்பாக கொலை பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு ஒரு அனாத ஆசிரமத்தில் போய் இதை விட்டுருவோம். நீ ஃபியூச்சரில் இதை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அடையாளத்தை நல்லா பார்த்து வச்சுக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பக்கத்தில் இருக்கிற ஒரு அனாத ஆசிரமத்தில் போய் அந்த குழந்தையை விட்டுடுறாங்க. நர்வாலும் சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரியே அவங்களோட அங்கிளோட வீட்டில் போய் வாழ்கிறாங்க. அவங்க அங்கிள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முஸ்லீம்ஸுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சண்டையெல்லாம் வேணாம், அமைதிக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு. அந்த ஒரு கூட்டத்தில் தான் இப்போதைக்கு நர்வாலும் இருக்காங்க.
ஆனா அவங்க என்னதான் இந்த மாதிரி கூட்டத்தை வச்சுக்கிட்டு போராடினாலுமே கூட அங்க இருக்கிற கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே முஸ்லிம்ஸை பார்த்தாலே கொலை பண்ணிட்டே தான் இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற நிறைய வில்லேஜ் இதே மாதிரி அழிச்சிட்டாங்க. இப்ப பிரசன்ட்ல இருக்கிற ஜீனோட ஸ்டோரியை காட்டுறாங்க. ஜீன் சொன்ன மாதிரியே அந்த டேரஸ் அப்படின்ற அந்த ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கும் போறாங்க. அந்த ஒரு யூனிவர்சிட்டியில போய் அவங்க அம்மாவை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. ஒரே ஒருத்தர் மட்டும் பல வருஷமா அந்த யூனிவர்சிட்டியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை காட்டுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா பல பேர் இந்த இடத்துல வந்து வேலை பார்த்துருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் உங்க அம்மா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். அந்த போட்டோக்கு பின்னாடியே ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த ஒரு சிம்பிளை கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லிம்ஸுக்கும் பயங்கரமா வார் நடக்கும்போது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் இருந்துச்சு. அந்த ஒரு இயக்கத்துல தான் உங்க அம்மா ஒரு ஆளா இருந்திருக்கணும். அதை சேர்ந்த ஒரு ஆள்கிட்ட போய் உங்க அம்மாவை பத்தி கிட்டனா கண்டிப்பா தெரியும்னு சொல்றாரு. அதனால டெர்வோம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் நோக்கி அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பவும் நர்வாலோட ஃபிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. நர்வாலுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா முஸ்லிம்ஸ் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே முஸ்லிம்ஸை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற நிறைய வில்லேஜ் இதே மாதிரி அழிச்சிட்டாங்க. அப்ப நம்மளோட பையனும் அதே ஒரு கூட்டத்துல அழிஞ்சிருவானோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவங்களோட அங்கிளோட பொண்ணுகிட்ட மட்டும் உண்மையை சொல்றாங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவனை ஒரு அனாதை ஆசிரமத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லேஜில் தான் விட்டுட்டு வந்தேன். இந்த சோல்ஜர்ஸ் நடுவில் நடக்கிற சண்டையில அவன் இறந்துட போறான். அவனை போய் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிள் கிட்ட நான் வெளியே தண்ணி பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நல்ல வேலையா அந்த வில்லேஜுக்கு முன்னாடியே நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் கிறிஸ்டியன்ஸா முஸ்லிம்ஸா அப்படின்னு பார்த்துட்டு தான் உள்ளே விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க நிக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே கிறிஸ்டியன்ஸுக்கு சப்போர்ட் பண்றவங்க. நர்வாலும் ஒரு கிறிஸ்டியன்றனால அவங்கள உள்ள விட்டுறாங்க. அவங்களும் போய் அந்த அனாத ஆசிரமத்தை கண்டுபிடிக்க பாக்குறாங்க. அதே மாதிரியே கண்டும் பிடிக்கிறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தோன்னா எல்லாமே பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்க. பசங்க எல்லாருமே எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பசங்க எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு பொண்ணுங்களையும் நாங்க வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஆசிரமத்துக்கு அவங்க போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க போறதுக்கு முன்னாடியே சோல்ஜர்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அங்க வெறும் சாம்பல் மட்டும்தான் கிடக்கு. இதை பார்த்துட்டு அவங்க கதறி அழுகுறாங்க, தன்னோட பையன் இறந்துட்டானேன்னு சொல்லி. ரொம்ப நேரம் அழுது முடிச்சுட்டு திரும்பவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப தூரம் நடக்க முடியல. அந்த டைம்ல அதே பக்கமா ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு பஸ்ல எல்லாருமே முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க. நர்வால் ஒரு கிறிஸ்டியன் தெரிஞ்சா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்கள கிறிஸ்டியன் டாலர்ஸ் எல்லாத்தையுமே பேக்குள்ள போட்டுட்டு அவங்க ஒரு முஸ்லீமாக்கே துணியை கட்டிட்டு நானும் ஒரு முஸ்லீம் தான், என்னை போற வழியில இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஏறிக்கிறாங்க. ஆனா போற வழியிலேயே ஒரு கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க அந்த டிரைவரையும் கொண்டுட்டு பஸ்ல இருக்கிற எல்லாருமே சுட்டு கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நர்வாலும் அவங்க கூட ஒரு பொண்ணும் அந்த பொண்ணோட ஒரு குழந்தையும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களையும் பஸ்ஸாடவே வச்சு எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸ் நினைக்கிறாங்க. இப்போதைக்கு நர்வாலுக்கு வேற வழி தெரியாம அந்த ஒரு டாலரை எடுத்து காமிச்சிட்டு நானும் ஒரு கிறிஸ்டியன் தான், எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற லேடியை காப்பாற்ற முடியல. ஆனா அவங்க கையில இருக்கிற குழந்தைய மட்டும் இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி காப்பாத்திடுறாங்க. அந்த ஒரு லேடியும் சரி நம்மளோட குழந்தையாவது உயிரிட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்ப அந்த பஸ்ஸை எரிக்கும்போது அந்த ஒரு குழந்தையும் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது. அப்ப அந்த சோல்ஜர்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க இது நர்வாலோட குழந்தையே இல்லைன்னு. அதனாலே அந்த குழந்தைய அவங்க சுட்டு கொண்டுறாங்க. அவங்க சுட்டு கொண்டதுக்கு அப்புறமா அதே இடத்துல நர்வாலை விட்டுட்டு போயிட்டாங்க. இது எல்லா கொடூரத்தையுமே பார்த்துட்டு நர்வாலுக்கு பேச்சு மூச்சே இல்ல. அதே இடத்துல அதிர்ச்சியில உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதே வில்லேஜுக்கு தான் ஜீனு வந்துட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நர்வால் இதே பக்கமா வரும்போது உயிரை கையில பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஜீன் என்னமோ காதுல ஹெட்செட்டை போட்டுட்டு நல்லா ஜாலியா தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு காலம் மாறி போயிடுச்சு. ஆனா நர்வால் ஒருத்தவங்க லவ் பண்ணதும் அந்த பர்சன் இறந்து போனதும் இந்த எந்த ஒரு விஷயமே தெரியாம தான் ஜீன் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு வில்லேஜுக்கு போய் அவங்க அம்மாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க நிறைய குரூப்பா நிறைய லேடிஸ்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, என்னோட அப்பாவோட பேரு வாஹாப், எங்க அம்மாவோட பேர் நர்வால், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேசுற எந்த ஒரு மொழியுமே ஜீனுக்கு புரியல. அந்த இடத்துலயே இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு. அது வந்து 2 பேருக்குமே டிரான்ஸ்லேட் பண்றா. இந்த ஒரு பேரை நாங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். உங்க அம்மா ஒரு மோசமான ஒரு பொம்பளை. அவ ஏற்கனவே நிறைய நாள் ஜெயில எல்லாம் இருந்திருக்கா. அவளை தேடிதான் நீ வந்தேனா, தயவு செஞ்சு இங்க வராத. உங்க அப்பா யாருன்னே எனக்கு தெரியல. அப்பயே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு ஒரு துப்பு கடை குடும்பம்னு. தயவு செஞ்சு இங்க இருந்து நீ கிளம்பிடுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. ஜீனுக்கும் வேற வழி இல்ல. அம்மா இதுக்கான ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப திரும்பவும் நர்வாலோட பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இப்ப நர்வால் நொந்து போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க லவ் பண்ண ஒரு பர்சனையே கொண்டுட்டாங்க. இப்ப அவங்களோட பையனே கொண்டுட்டாங்க. அதெல்லாம் விட அவங்க வந்த பஸ்ஸையே மொத்தமா எரிக்கும் போது இது எல்லா கொடூரத்தையுமே பார்த்துட்டு அவங்க ஒரு முடிவு பண்றாங்க. அவங்க கிறிஸ்டியனாவே இருந்தாலுமே கூட முஸ்லீம் சோல்ஜர்ஸ் கிட்ட போய் சேர்ந்துக்கிறாங்க. இனிமேல் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னோட பையனே கொண்டுட்டாங்க. இனிமேல் நான் இதுக்காண்டி உயிர் வாழணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
நான் ஏற்கனவே ஒரு ஏக்கத்துல இருந்தேன். ஒரு அமைதிக்காண்டி போராடுற ஒரு ஏக்கம். ஆனா அமைதின்னு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்னோட வாழ்க்கையவே அழிச்சுட்டாங்க. அதனாலேயே நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. அப்பதான் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானே போட்டு கொஞ்சம் வருஷமா ஒரு சில லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிறாங்க. அந்த லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஒரு தலைவரை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நர்வால் முடிவு பண்றாங்க. ஏன்னா அவர் தான் இந்த மாதிரி எல்லாருமே கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டரே போடுறது. இந்த லாங்குவேஜ்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு நாள் அந்த தலைவரும் தன்னோட பையனுக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டீச்சரை வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. அந்த ஒரு டீச்சரா தான் நர்வாலும் உள்ள வராங்க. ஆனா வந்து ஒரு நாள் கூட கத்துக் கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே கையில இருக்கிற கண்ணை வச்சு அந்த தலைவரே கொன்னுறாங்க. உடனே என்னோட தலைவரே கொலை பண்ணிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டியா அப்படின்னு சொல்லி நர்வால ஒரு ஜெயில போடுறாங்க. இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். தலைவரே கொன்னுட்டா அதே இடத்துலயே நர்வாலே கொலை பண்ணியிருக்கணுமே, எதுக்காண்டி ஜெயில்ல போடுறாங்கன்னு. கொலைன்றது ஒரு சாதாரணமா ஒரு சின்ன தண்டனை மட்டும்தான். ஏன்னா ஒரு செகண்ட்ல உயிர் போயிரும். ஆனா அவங்கள ஜெயில்ல போட்டா பல வருஷமா அவங்கள டார்ச்சர் பண்ணி சாகடிக்கலாம். அதனால தான் நர்வாலையும் கூட்டிட்டு போய் ஜெயில்ல போட்டுறாங்க. இப்போ நமக்கு புரியுது எதனால ஜீனி கிட்ட அந்த லேடிஸ் எல்லாருமே நர்வால ஒரு ஜெயிலுக்கு போனவ அப்படின்னு சொல்லி தப்பா பேசுனாங்கன்னு. இப்ப மறுபடியும் ஜீனோட கரண்ட் ஸ்டோரி தான் காட்டுறாங்க. அந்த ஒரு ஜெயிலை அவங்க கண்டுபிடிச்சு பாக்குறாங்க. ஆனா இப்போதைக்கு அது ஜெயில் மாதிரிலாம் இல்ல. இப்போதைக்கு ஒரு சாதாரண வேற ஒரு பிளேஸா தான் இருக்கு. அந்த ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் வந்து எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஒரு ஜெயில தான் அந்த டைம்ல வார் நடக்கும் போது யாரெல்லாம் பிடிச்சிட்டு வராங்களோ இந்த ஒரு ஜெயில தான் வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுல தான் உங்க அம்மாவே கண்டிப்பா அடைச்சு வச்சிருக்கணும்னு சொல்றாரு. சரி, எங்க அம்மா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த ஒரு பர்சனுக்கு வயசு கம்மி தான், அதனால எனக்கு எதுவும் தெரியாது. இந்த ஜெயில பல வருஷங்களுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தான் ஒரு ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க போய் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸையும் கொடுக்குறாரு. அந்த ஒரு அட்ரஸுக்கு ஜீனும் போறாங்க. ஆனா அந்த ஒரு பர்சனு நான் பல வருஷமா ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குறேன். உங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாது. அந்த ஜெயிலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. அப்பதான் ஜீன் கொஞ்சம் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. எங்க அம்மாவை பத்தி எனக்கே தெரியாது. உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சும் போது அந்த ஒரு பர்சனும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க போட்டோவை காமிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு லேடி அந்த ஒரு ஜெயில தான் பல வருஷமா வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா அந்த ஜெயில தான் அவ இருந்தா. அவ எப்பவுமே பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பா. அதனாலயே அவளை ஒரு பாட்டு பாடுற பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடவே ஆரம்பிப்பாங்க. அவளை 72வது வார்டில் தான் வச்சிருந்தாங்க. ஒன்று அவளை 72 அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பாட்டு பாடுற ஒரு பொண்ணுன்னு சொல்லி தான் அவளை கூப்பிடுவாங்க. பல வருஷமா அவளை வச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் என்னதான் டார்ச்சர் பண்ணாலுமே கூட உங்களால் இவ்வளோதான் முடியுமாடா அப்படின்னு சொல்லி அவங்களோட கண்ணையே அவள் பார்த்துக்கிட்டே இருப்பா. இவளோட திமிரை அடக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவளை ஒன்றுமே பண்ண முடியல. அவள் கண்டினியூஸாக பாட்டு பாடிக்கிட்டே தான் இருந்தா. இப்படி ஒருத்தியை நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உண்மையிலேயே என்னோட அம்மாவை பற்றி தான் பேசுகிறீங்களா, இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் நல்லா பாருங்கன்னு சொல்லி ஜீன் சொல்கிறாங்க. அவரும் நான் 13 வருஷமாக ஒரு பொண்ணோட ஃபேஸை பார்த்துருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு பொண்ணு தான் அது. இவளை என்ன பண்ணி தான் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அபுதாரக் அப்படின்ற ஒரு பர்சன்கிட்ட அவளை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த அபுதாரக்ன்றது யாருன்னா இந்த மனுஷங்கள்லாம் டார்ச்சர் பண்ணுறதுலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர்கிட்ட போனாலே யாராக இருந்தாலும் ரொம்ப துன்புறுத்தி தான் சாகடிக்கப்படுவாங்க. அபுதாரக்கிட்ட அவளை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அபுதாரக் அவளை பல தடவை ரேப் பண்ணான். அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் அவளாவே பாட்டு பாடுறதா கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்ட ஆரம்பித்தா. ஆனால் அவன் ரேப் பண்ணதில் ஒரு நாள் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. அவளுக்கு ஒரு குழந்தையே பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவளை அந்த ஜெயிலேருந்து ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அந்த ஜெயிலில் அவளுக்கு பிரசவம் பார்த்தது ஒரு டாக்டர் ஒரு நர்ஸும் தான். அந்த ஒரு டாக்டர் இப்போ உயிரோட இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு நர்ஸு உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ வேணும் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அட்ரஸை கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே ஜீன் கேட்டுட்டு நம்ம அம்மாவுக்கு எவ்வளோ கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கள ரேப் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்போ இவ்வளோ நேரமாக அவங்க இன்னொரு அப்பா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தது கண்டிப்பாக அந்த அபுதாராக்கா தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பிறந்த குழந்தை இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த நர்ஸுக்கிட்ட போய் கேட்டால் தெரியும். அந்த குழந்தை தான் அவங்களோட பிரதரு. அவரை பார்க்கறதுக்காண்டி தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஜீனால இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தாங்கிக்கவே முடியல. அவளோட பிரதருக்கு கால் பண்ணி அவனோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கடா லைஃப்பில், அவங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றியே ஆகணும், இங்கே நான் தனியாக இருக்கேன், எனக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது வேணும் அப்படின்னு சொல்லி வர சொல்கிறாங்க. பிரதர் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பிஸ்னஸ் மேன்கிட்ட போய் சொல்கிறாரு. அவங்க 2 பேருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நேராக போய் என்னோட தங்கச்சியை போட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவோம், மற்றபடி எங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பிஸ்னஸ் மேனும் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே அந்த ஒரு நாட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வரும்போதே பிஸ்னஸ் மேனுக்கு அந்த ஒரு நாட்டில் யாரையே தெரியும் போல. அவர்கிட்ட வந்து இந்த எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு நீங்களே எங்களை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவரு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அவங்க பிரதர் வந்ததுக்கு அப்புறமா ஜீன் கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தா அந்த ஒரு லேடியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம்.
அந்த ஒரு குழந்தை தான் நம்மளோட பிரதரு. அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஒரு லெட்டரை கொடுத்துடலாம். ஆனால் அப்பாவை கண்டுபிடிக்க முடியுமா தெரியல. ஏன்னா அவர் ஒரு தீவிரவாதியாக இருந்து தான் அம்மாவுக்கு இந்த ஒரு குழந்தையவே கொடுத்துருக்காரு. ஆனால் சைமன் என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாத்தையுமே விட்டுடலாம், வா நம்ம திரும்ப போயிடலான்னு சொல்கிறாரு. ஆனால் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஜீன் கடுப்பாகி அம்மா உயிரோட இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால தானே உனக்கு இது மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. அம்மா தான் உயிரோட இல்லை, நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன், நீ எனக்காகவா இதை பண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படியோ ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அந்த நர்ஸையும் பார்த்துறாங்க. அந்த ஒரு நர்ஸுக்கு வயசாகி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நர்வால்ன்ற ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தான் அவங்கள ஜெயிலில் பிரசவம் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் பிரசவம் பார்த்தேன், ஆனால் அவளுக்கு ஒரு குழந்தை மட்டும் பிறக்கல, 2 குழந்தை பிறந்துச்சு, அது ஒரு ட்வின்ஸாகவும் இருந்துச்சு. அந்த குழந்தைங்க என்னைக்காச்சும் சொன்னாலும் என்னை பார்க்க வந்துடாதான்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன், எப்படியோ என்னை தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சைமனே ஜீனை பார்த்து சொல்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமே தெரியுது. அந்த ஜெயிலில் பிறந்த குழந்தை ஒன்று உங்களோட பிரதர் கிடையாது, அந்த ட்வின்ஸே இந்த ஜீனும் சைமனும் தான். இவ்வளவு நாளா அப்பா ஒரு சோல்ஜரு ஒரு வாரில் இறந்து போயிட்டாரு, நம்ம அவங்களுக்கு தான் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது ஒரு தீவிரவாதிக்கு தான் அவங்க பிறந்திருக்காங்க, அதுவும் ஒரு கொடூரமான முறையில் ஜெயிலில் தான் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இவங்களால அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியவே வர முடியல. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும், வாகாப் அப்படின்ற ஒரு பர்சனை தான் நர்வால் லவ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு பர்சனை கொன்னுட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தையும் முஸ்லீம் சோல்ஜர்ஸ் எல்லாமே சேர்ந்து கொண்டுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பிறந்த குழந்தையும் சைமனும் ஜீனும் தான் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களோட பிரதர் யார் தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் யோசனையாக இருக்குது, படத்தை பார்க்குற நமக்கும் யோசனையாக இருக்குது. அதுக்கப்புறமா தான் பிஸ்னஸ் மேன் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்பாரு, நீங்களும் எங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. சொல்லப்போனால் அவர் தான் எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு வந்து இவங்ககிட்ட சொல்லவே ஆரம்பிப்பார். அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே உங்க அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த ஒரு குழந்தைய யாரும் கொலை பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்திலேயே ஒரு அனாதை ஆசிரமத்தில் போய் விட்டுட்டாங்க. அந்த ஒரு குழந்தைக்கு நீகாத் அப்படின்னு சொல்லி ஒரு பேரே வச்சிருக்காங்க. முஸ்லீம் சோல்ஜர்ஸ் வந்து அந்த ஒரு இடத்தைய அழிச்சிட்டதா எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா சொல்லப்போனா அங்க இருக்கிற எந்த ஒரு குழந்தையுமே அவங்க கொல்லவே இல்லை. அந்த குழந்தை எல்லாத்தையுமே அவங்களோட குரூப்லேயே அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்களே ஒரு டெரரிஸ்டாவே மாத்திட்டாங்க. அதுல ஒரு ஆளா தான் அவங்களோட பிரதர் இருந்திருக்கான். அந்த அபுதாரகை பற்றி இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல, அவர் உயிரோட தான் இருக்காரா இல்லை வேற ஒரு நாட்டுக்கு ஓடி போயிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட பிரதரை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அந்த முஸ்லீம் டெரரிஸ்ட்டில் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கள யாராவது ஒரு ஆளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரதரை பற்றி தெரியும்னு சொல்கிறாரு. அதனாலேயே அந்த சோல்ஜர்ஸில் உயிரோட இருக்கிற ஒரு ஆளை மட்டும் அவங்க பார்க்குறக்காண்டி போகிறாங்க. இந்த முறை ஜீன் போகவே இல்லை, சைமன் மட்டும்தான் போகிறாரு. அங்கே இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவரை ஒரு டிரான்ஸ்லேட்டருக்காக யூஸ் பண்ணிக்கவும் செய்கிறாங்க. அங்கே போய் ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது, அந்த ஒரு டெரரிஸ்டோட குரூப்பில் தான் நானும் இருந்தேன், ஆனால் இப்போ நான் ஒரு சாதாரண லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிற நீகாத்தை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியல, ஒருவேளை என்னோட பாஸ்க்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், என்னோட தலைவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறாரு. சரி அந்த பாஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் போகிறாரு. என்னதான் அவர் டெரரிஸ்டாகவே இருந்தாலுமே கூட இப்போதைக்கு ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் சைமனோட கண்ணை கட்டிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா கொஞ்சம் பயம் பழைய எதிரிகள் யாராவது வந்து அவங்கள பழி வாங்கிடுவாங்களோன்னு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த குரூப்போட தலைவர் கேட்கும்போது சைமனும் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. எங்கள் அம்மாவோட பேர் தான் நர்வால், அவங்க வாகாப் அப்படின்ற ஒரு பர்சனை லவ் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க. அந்த ஒரு குழந்தைய யாரும் கொலை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அனாத ஆசிரமத்தில் போய் விட்டுட்டாங்க. அந்த ஒரு அனாத ஆசிரமத்தை உங்களோட குரூப் தான் அழிச்சாங்க. ஆனால் அங்கே இருக்கிற குழந்தை எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததா சொன்னாங்க. அதில் நீகாத் அப்படின்ற என்னோட பிரதர் இருக்கான், அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவன் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அந்த ஒரு குரூப்பில் நீகாத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான், அவன் ரொம்பவே திறமையான ஒரு சோல்ஜராக இருந்தான், எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் அவங்க அம்மாவை பற்றி கேள்விப்பட்டு அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே முயற்சி பண்ணான். ஆனால் அவங்க அம்மா அவனால் கண்டுபிடிக்கவே முடியல. அதனாலேயே என்கிட்ட வந்து என்னோட படத்தை ஒரு போஸ்டரை ஒட்டி சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஒட்டி வைப்போம், அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா என்னை தேடி வருவாங்கன்னு சொன்னான். ஆனால் அந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கல. அதனாலே அவன் ரொம்ப கோவமாகி எங்களை விட்டுட்டு போயிட்டான். அவன் ஒரு சைக்கோத்தனமாக நடந்துக்க ஆரம்பித்தான், பார்க்குற எல்லாருமே கொலை பண்ண ஆரம்பித்தான். அப்போ கிறிஸ்டியன்ஸ் கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். ஆனால் கிறிஸ்டியன்ஸ் யாருமே அவனை கொலையே பண்ணலை. இவன் ரொம்ப திறமையான சோல்ஜராக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க கூடயே சேர்த்துக்கிறாங்க. அவன் ரொம்ப சைக்கோ பார்த்தா இருக்கிறனால இந்த மனுஷங்கள்லாம் டார்ச்சர் பண்ணுற ஒரு வேலையை அவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு அபுதாரக் அப்படின்ற ஒரு பேரே வச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் சொல்றாரு. இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நமக்கு உடைக்கிறாங்க. கிட்டத்தட்ட நர்வாலுக்கு பிறந்த அந்த ஒரு குழந்தை முஸ்லீம் சோல்ஜர்ஸ் கிட்ட போய் அங்கிருந்து தன்னோட அம்மாவை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு விரக்தியிலேயே ஒரு சைக்கோபாத்தாவே மாறி கிறிஸ்டியன்ஸ் கிட்ட போய் மாட்டிக்கிறான். அந்த கிறிஸ்டியன்ஸும் மனுஷங்களை டார்ச்சர் பண்ற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அப்படிதான் ஒரு நாள் நர்வால் இருக்கிற அந்த ஒரு ஜெயிலுக்கே அபுதாரக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் தன்னோட அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாம அவங்கள பல வருஷமா ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்கள நிறைய தடவை ரேப் பண்ணி அவங்களுக்கு 2 குழந்தையும் கொடுத்துருக்காரு. அந்த 2 குழந்தைங்க தான் ஜீனும் சைமனும்.
இதை கேட்டுட்டு சைமனுக்கு மண்டையை வெடிச்சிரும் போல. அப்படியே ஓரமா போய் உட்காந்துறாரு. ஜீன் வந்து என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1+1=2 தான் வருமா, ஏன் 1 வரக்கூடாதா? கிட்டத்தட்ட இன்டைரக்டா மேக்ஸ் மெத்தட்லயே ஜீனுக்கு புரிய வச்சிருக்காரு. ஜீனால இதை கேட்டுட்டு தாங்கிக்கவே முடியல. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க, நர்வாலுக்கு முதல்ல உடம்பு சரியில்லாம போனது அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கும் போதுதான். அந்த ஸ்விம்மிங் பூல்ல அவங்க நார்மலா தான் இருந்திருப்பாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு பர்சனோட காலை பார்த்திருப்பாங்க. அந்த ஒரு கால்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு 3 புள்ளிய வச்சிருப்பாங்க பச்சை குத்தி. அது இன்னொருத்தரோட கால்ல இருக்கும். அப்ப இதுதான் தன்னோட பையன் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு பர்சன் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, ரொம்ப கொடூரமா ரேப் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணது வேற யாரும் கிடையாது, தன்னோட பையன் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அபுதாருக்கு நர்வால இப்போதைக்கு அடையாளமே தெரியல. ஏன்னா அவர் அந்த டெரரிஸ்ட் எல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் பல பேரை டார்ச்சர் பண்ணனால நர்வால அவருக்கு அடையாளமே தெரியல. ஆனா நர்வாலுக்கு அபுதாரக்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு அடையாளத்தையும் பார்த்துட்டு இதுதான் தன்னோட பையன்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதை நினைச்சே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த எப்படி தன்னோட பிள்ளைங்க கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதனாலதான் தன்னோட பிள்ளைகளே இதை கண்டுபிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி பிசினஸ் மேன் கிட்ட சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க. அப்பதான் ஜீனுக்கும் சைமனுக்கும் புரியுது, அவங்க இன்னொரு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக உங்களோட பிரதர் கிட்டே இன்னொரு லெட்டரையும் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா சொல்ல போனா இந்த 2 பேர்சனுமே ஒரே ஆள் தான். ஏன்னா நர்வாலோட பையனும் அவர் தான், டெக்னிக்கலா நர்வாலோட ஹஸ்பண்டும் அவர் தான். இப்ப அபுதாரக் ஒரு சாதாரண லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்கள கண்டுபிடிச்சு ஜீனு சைமன் அந்த 2 லெட்டர்ஸுமே கொடுத்துட்டு போயிடுறாங்க. சரி, நமக்கு ஏதோ சாதாரண லெட்டர் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி அவரும் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஹஸ்பண்டுக்குன்னு எழுதின அந்த ஒரு லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல நான் தான் உன்னோட பாட்டு பாடுற பொண்ணு பேசுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை படிச்ச உடனே தன்னை பழி வாங்குறதுக்காண்டி யாரும் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவர் வெளியே வந்து பாக்குறாரு. ஆனா ஜீனு சைமனும் ஏற்கனவே அங்க வந்து கிளம்பிட்டாங்க. நீ என்னை என்னதான் ரேப் பண்ணாலுமே கூட எனக்கு உன் மேல கோவமே வந்தது கிடையாது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. உன்னால நான் நிறைய கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஆனா எந்த ஒரு கொடுமையுமே உனக்கு திரும்ப நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதே கிடையாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கப்புறமா பிரதருக்குன்னு சொல்லி இன்னொரு லெட்டர் இருக்குமே, அந்த ஒரு லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல வந்து இந்த இடத்துல நான் ஒரு பாட்டு பாடுற பொண்ணா பேசல, என்னோட பையன் நீகாத்துக்கு எழுதியிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்கு. நான் என்னோட உயிரை விட உன்னை தான் அதிகமா நேசிச்சேன். உன்னை இழந்துட்டோமோன்னு சொல்லி நான் 2 தடவை நினைச்சேன். ஆனா நீ உயிரோட இருக்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், சேர்ந்து வாழ்றதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கடைசி லைன்ல போட்டிருக்காங்க. இப்பதான் அவரும் புரிஞ்சுக்கிறாரு, எந்த ஒரு அம்மாவை அவர் வாழ்க்கை முழுக்க தேடினாரோ அந்த ஒரு அம்மாவை தான் அவர் கதற ரேப் பண்ணியிருக்காரு. இதை கேட்டுட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் ஜீனு சைமனும் 2 ஆசையை நிறைவேற்றிறாங்க. இப்ப 3வது ஆசையா அந்த ஒரு லெட்டரே எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு லெட்டர்ல நீங்க எனக்காண்டி இது செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கே உண்மை என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். நீங்க வாழ்க்கையில எதையுமே வெறுக்க தேவையில்லை. அது போக சேர்ந்து வாழ்றதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க சொல்ல வர அர்த்தம் என்னன்னா, கிட்டத்தட்ட அபுதார கூட ஜீனும் சைமனும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வராங்க. ஆனா என்ன கேட்டோம்னா அவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப இந்த 3 ஆசையுமே நிறைவேற்றினதுக்கு அப்புறமா நர்வாலுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சமாதி கட்டிட்டு அதுக்கு மேல அவங்களோட பேரை எழுதி வச்சிடறாங்க. அந்த ஒரு சமாதியை பாக்குறக்காண்டியே அபுதாரக் வந்திருக்காரு. அதே இடத்துல நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. இதே இடத்துலயே இன்சென்டிஸ் அப்படின்னு இந்த ஒரு மூவி முடியுது. இந்த ஸ்டோரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரலாம். அப்படி ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.